எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/1/2024 மார்கழி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதனால் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் அதனால் பெரிய பதட்டம் வேண்டாம். குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக முன்னேற்றி செல்லும். டிராவல் அதிகமாக சிலருக்கு காணப்படும். அந்த டிராவலால் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். யாரிடத்திலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஆர்கியூமெண்ட்டை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட பயணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதத்தை செய்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். காதல் அமைப்பிலும் அதே கவனத்துடன் இருந்தால் போதும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள், பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும். திடீர் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் படிப்படியாக முன்னேறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதம். தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக அமைப்பு. சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படுவது ஏற்றத்தின் அளவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. சில பயணங்கள் பெரிய அளவுக்கு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. திடீர் பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் அபிவிருத்திக்கு உண்டான அற்புதம் சந்தோஷத்தை தரும். மனதிற்கு இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவதற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படாமல் இருந்தால் போதும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுறதுக்கு சிறு சஞ்சலங்கள் காணப்பட்டாலும் அதை முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த மாற்றங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுகூலம். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் இன்று இருப்பது முக்கியம். சுபகாரிய தடைகள், சுபகாரிய விரயங்கள், சுபகாரிய செலவுகளுக்கு தயாராகி கொள்வது ஏற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எட்டக்காரிய ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கை, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்த்து வைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், சந்தோஷங்கள் காணப்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்த சிக்கல் தீரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபம், அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம். தொழில் அமைப்பில் நல்ல அனுகூலம். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது கூடாது. உறவினர்கள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அதனால் சிக்கல்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.